அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத வாழ்க்கையும் வீண்தான். நீங்கள் சேர்க்கும் பணங்கள், சொத்து எல்லாமே மற்றவருக்கு தான் சொந்தம். ஆனால் நீங்கள் வாழும் வாழ்க்கை மட்டும் உங்களுக்கு தான் சொந்தம். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. இதுவும் கடந்து போகும். இன்றைக்கி சொத்து இருக்கிறவனும் நல்லா நிம்மதியாக இருக்கான், சொத்து இல்லாதவனும் நிம்மதியாக இருக்கான். ஆனால் வெளியில் பார்த்தா தான் தெரியும் யார் நிம்மதியாக இருக்கா, யார் தூக்கம் இல்லாமல் இருக்காங்க, யார் தூக்கம் இல்லாமல் இருக்காங்க, சந்தோஷமாக யார் என்று யாருக்குன்னே தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கும் காலங்களில் யாருமே சொல்கிறதில்ல. ஆனால் அவங்கவங்க முகத்தை பார்த்தாவே தெரிஞ்சிடும் யார் நல்ல மாதிரியாக இருக்காங்கன்னு. மனசு தூய்மையாக இருந்தால் யாருமே நிம்மதியான தூக்கம் வரும். அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. யாரையும் ஏமாற்றாமல் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு மன நிம்மதியோடு இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் நிம்மதியான தூக்கம் தூங்குவாங்க. நம்ம தலைமாட்டுக்கிட்ட பணம் காசை வச்சுக்கிட்டு தூங்கணுன்னா தூக்கம் வருமா? வராது. நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க, நிம்மதியாக இருப்பீங்க. வாழ்க்கை நல்ல மாதிரியாக வாழுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் வாழுங்க. இதுவும் கடந்து போகும். வாழ்க்கையில் எல்லாமே நிரந்தரம் இல்லை. இப்போ இருக்கும் காலகட்ட சூழ்நிலையில் எல்லாம் மாறி போச்சு. காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் போயிடணும். அப்போ தான் வாழ முடியும்.